ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் காயின்ஸோட வேல்யூ எல்லாம் என்னன்னு பார்த்தோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயின்ஸ்க்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வேல்யூ எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன். ரூக்கோட வேல்யூ 5, நைட்டோட வேல்யூ 3, பிஷப்போட வேல்யூ 3, குயினோட வேல்யூ 9, கிங்கோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆக்சுவலாக மறந்துடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாம் இப்போ இதோட பவர்ஸ் எல்லாம் என்ன நம்ம பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இதோட நேம் என்ன? பான். இப்போ பான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் தான் போகும். ஆனால் அதோட பவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதோடைய இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து 2 மூவ் போகலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூவ் தான் போக முடியும், ஒவ்வொரு ஸ்டெப் தான் போக முடியும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பான்னால் இது இப்படி மட்டும்தான் போக முடியும், நேராக மட்டும்தான். அதுவே கிராஸாக போகுமானா போகாது. பட் இங்கே ஒரு பிளாக் பான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அட்டாக் பண்ணும்போது பீஸை எடுக்கும்போது வேணால் கிராஸாக போய் வெட்டும்போது மட்டும்தான் கிராஸாக போகும். ஆனால் மூவ் ஆகும்போது ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் மூவ் ஆகும். அதுவும் நம்ம பான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான் 2 ஸ்டெப் போகும். ஆனால் நம்ம போகணும்னு சொன்னால் கம்பல்சரி கிடையாது. நம்ம கம்பல்சரி 2 மூவ் வைக்கணும்லாம் கிடையாது, நம்மளோட இஷ்டம்தான். நம்ம 2 மூவ் போனாலும் போகலாம், இல்லை எனக்கு ஒரு மூவ் போதும் அப்படின்னா ஒரு மூவோட நிறுத்திக்கலாம். இது நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் அதோடைய பவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் 2 ஸ்டெப்பு குதிச்சு போகும், 2 ஸ்டெப் போகும், ஒரு ஸ்டெப் போகும். இது வேணால் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். பானுக்கு இந்த மாதிரி வேல்யூ இருக்குது. இதே நம்ம பானை வெட்டணும் அப்படின்னா மட்டும்தான். ஆனால் நம்ம இப்போ நேராக தானே போகுது. இப்போ இங்கே பான் இருக்குது அப்படின்னா இந்த பான்னால் இந்த பானை வெட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. ஏன்னா பானுக்கு வெட்டுறதுக்கு எப்படி பவர்னால் கிராஸில் மட்டும்தான் வெட்ட முடியும். இப்படி இல்லைன்னா இங்கே இருந்துச்சுன்னா இப்படி மட்டும்தான் வெட்ட முடியும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்மளுக்கு மூவ் பண்ண முடியும். அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்மளால் வெட்ட முடியாது. இந்த பானை யாருனால் வெட்ட முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற பானால் தான் வெட்ட முடியும். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பானால் வெட்ட முடியாது. அதுக்கு பவர் கிடையாது. இதோட பவர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி போகும். அப்புறம் பானை இப்படி கிராஸாக வெட்டும். அதுவும் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் வெட்டும். இப்போ இங்கே இருக்குது, இந்த பான் இங்கே இருக்குதுன்னா நம்மளால் 2 ஸ்டெப் போய் எல்லாம் வெட்ட முடியாது. ஒரே ஒரு ஸ்டெப் தான் வெட்ட முடியும். அதுவும் கிராஸாக தான் வெட்ட முடியும். இதுதான் இந்த பான்ஸோட பவர். இதே மாதிரி சேம் பிளாக்குமே அப்படி தான். இங்கேருந்து 2 ஸ்டெப் வரும், வெட்டுறதும் அப்படி தான், கிராஸாக தான் வெட்டும். நம்மளால் இங்கே பான் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்ட முடியாது. இதுதான் பானோட பவர். இது நல்லா புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் கேளுங்க, நான் தெளிவாக இன்னும் கூட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூக்கோட வேல்யூ என்ன? 5. நம்ம ரூக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் வேணால் போய்க்கலாம். 8 கட்டத்துக்குமே அதனால் ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போய்க்கலாம். இங்கே இருக்குதுன்னா இப்படி போய் இந்த பானை வெட்ட முடியும். இந்த மாதிரி எல்லா இதுவுமே அதுக்கு இருக்குது. பட் இதுக்கு என்ன பவர் இல்லை அப்படின்னா இப்படி கிராஸாக போக முடியாது. அதுக்கு பவர் கிடையாது. இந்த மாதிரி இதுவும் இப்படி கிராஸாக போக முடியாது. இதோட பவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஆனால் எவ்வளோ தூரம் வேணால் போகும். பானுக்கு பார்த்திங்கன்னா பான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் ஒரு ஸ்டெப்பு தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். பட் ஆனால் இங்கே இருக்குது அப்படின்னா இப்படி கிராஸாக வர முடியாது, ஓன்லி ஸ்ட்ரைட். இங்கே இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட். இதுவே பாருங்கள், இங்கே பான் இருக்குது, பிளாக் பான். நம்ம ஒயிட்னு வச்சுக்கோங்க. இங்கே பிளாக் பான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரூக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பானை வெட்ட முடியும். இவ்வளோ தூரம் அதனால் ட்ராவல் பண்ண முடியும். இங்கே பானை இருக்குது அப்படின்னா இந்த ரூக்னால் இவ்வளோ தூரம் போய் நம்ம வெட்ட முடியும். இதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இந்த பான் இங்கே இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம இங்கேருந்து இங்கே வெட்ட முடியும். இந்த ரூக்னால் இந்த பானையும் வெட்ட முடியும். இதுவே நம்ம இப்போ இந்த பான் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ரூக்கை வச்சு இங்கே வெட்ட முடியுமா? கிடையவே கிடையாது. பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம வெட்ட முடியாது. அந்த ரூக்கை நம்ம திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டு தான் நம்ம இப்படி வெட்ட முடியும். அது வரைக்கும் நம்ம இங்கே கிராஸாக போய் நம்ம வெட்டவே முடியாது. அதுக்கு பவர் கிடையாது. இதோட பவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸ்ட்ரெயிட்டாக போய் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், இங்கே இருந்தாலும் சரி,
இங்கே இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்குமே அது வந்து ட்ராவல் பண்ணி அதை வெட்ட முடியும். அதே மாதிரி இங்கேருந்து அந்த ரோக்கையும் நம்ம வெட்ட முடியும். அதே மாதிரி தான் பிளாக் பீஸும். இந்த பிளாக் பீஸ் இங்கேருந்து இந்த ரோக்கை வந்து தூக்க முடியும். எப்பயுமே அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் அதோடைய பவர். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம நைட் பார்க்குறோம். இது எடுத்து வச்சிடலாம். இந்த நைட்டோட பவர் பார்த்திங்கன்னா எல் ஷேப் 1 2 3 இப்படி தான் போகும். நம்ம எல் இப்படி போடுவோம், இப்படி போடுவோமா? இப்போ இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். இப்போ எல் வந்து இப்படி போடுவோம். நம்ம இங்கே வந்து 2 ஸ்டெப் வந்துட்டு இங்கே 1 ஸ்டெப் வருவோமா? அதுதான் அதோடைய பவர். இதுதான் அதோடைய பவர். இங்கே ஒயிட்டில் இருக்குது அப்படின்னா 1 2 3 பிளாக்குக்கு வரும். பிளாக்கில் இருக்குது அப்படின்னா 1 2 3 ஒயிட்டுக்கு வரும். எப்பயுமே இதுதான் இதோடைய பவர் அண்ட் ரூல்ஸ். அதுதான் பாருங்கள். இங்கேருந்து இப்போ எந்தெந்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 2 3 ஒயிட்டில் இருந்துச்சு, இப்போ பிளாக்குக்கு வந்திருக்கு. இப்போ பிளாக்கில் இருக்கா 1 2 3. அதே நம்ம இப்படி வந்து இப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து எல் எப்படி போடுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன கோடு போடுவோம். ஸோ அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து எப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒயிட்டில் இருந்துட்டால் கரெக்டாக பிளாக்கில் வந்து தான் நிற்கும். அது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்பயுமே. இதோட பவர் இது தான். கரெக்டாக இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம டபுள் அட்டாக்லாம் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான பீஸ். இப்படி வெட்டலாம். ஓகேவா? இதே பாருங்கள், இது இப்படி இருக்குது, இங்கே பான் இல்லை அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டபுள் அட்டாக். இங்கே வந்து கிங்குக்கும் அட்டாக்கு, ரூக்குக்கும் அட்டாக்கு. இவங்க வந்து கிங்கை நவுத்தியே ஆகணுமா? நம்ம அழகாக இங்கே ரூக்கை தூக்கிடலாம். நம்ம நைட்டை வச்சு நம்மளுக்கு இவ்வளோ யூஸஸ் இருக்குது. ஓகேவா? நைட் வந்து ரொம்ப முக்கியமான பீஸ். ஓகேவா? யாருமே ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இது நைட்டை வந்து பெருசாக யோசிக்க மாட்டோம். ஆனால் இதை வச்சு தான் நம்ம டபுள் அட்டாக் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரிபிள் அட்டாக் வரும். இந்த நைட்டை வச்சு இப்படி இருக்குன்னா இந்த நைட் வச்சு பாருங்கள், ரூக்குக்கும் அட்டாக்கு, கிங்குக்கும் குயினுக்கும் அட்டாக்கு, கிங்குக்கும் அட்டாக்கு. தெரியுதா? இப்படி வந்துச்சுன்னா 3க்குமே அட்டாக் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும்? கிங்கை தான் நவுத்தி ஆகணும். நம்ம அழகாக குயினை தூக்கிடலாம். இதுதான் வந்து நம்ம நைட்டோட பவர். நைட்டுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குது. நைட் பார்த்திங்கன்னா இப்படி போகும். நம்ம எல் ஷேப்பில் தான் நம்ம நைட் வந்து ட்ராவல் பண்ணும் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு நம்ம பிஷப் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிஷப்போட பவர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிஷப் பார்த்திங்கன்னா ஒன்லி க்ராஸில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். ஓகேங்களா? இந்த பிஷப் வந்து இப்படி க்ராஸாக மட்டும்தான் போகும். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பானை எடுக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த பிஷப் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி க்ராஸாக தான் போக முடியும். இதே வந்து இங்கேருந்து இங்கே இருக்குது, இப்போ பிஷப் பக்கத்துலேயே நம்மளுக்கு இங்கே பான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்படி வெட்ட முடியுமா? அது எதனால் வெட்ட முடியும்? ரூக்னால் மட்டும்தான் வெட்ட முடியும். இந்த பிஷப்னால் வெட்டவே முடியாது. இந்த பிஷப் வந்து இப்படி க்ராஸாக மட்டும்தான் போகும். இந்த க்ராஸில் மட்டும்தான் போகுமே தவிர நம்ம பிஷப்னால் ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கு அந்த பவர் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? பிஷப் பார்த்திங்கன்னா இப்படி தான் ட்ராவல் ஆகும். இதோட வேல்யூ என்ன? 3. இந்த பிஷப் பார்த்திங்கன்னா இப்படி தான் பக்கத்துலேயே பான் இருந்தாலும் அதனால் வெட்ட முடியாது. இந்த பான் சப்போஸ் இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து இப்படி அழகாக வெட்டிடும். இந்த பான் இங்கே இருந்தாலும் சரி வெட்டிடும். இந்த பான் அதுவே அந்த பான் இருந்தாலும் சரி வெட்டும். இதுவே இங்கே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூக் இருக்குது. இந்த ரூக்கையும் இப்படி எடுத்துரும். இதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பான் எப்படி போகும்? பான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் போகும், இல்லைனா ஒரு ஸ்டெப் போகும், சிங்கிள் ஸ்டெப்பு. நைட் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில். இன்னொரு பெஸ்ட்டு மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் இருக்குது அப்படின்னா தாண்ட முடியாது. இப்போ பிஷப் இருக்குது அப்படின்னா இந்த பிஷப் வந்து இங்கேருந்து இங்கே போக முடியும்னா முடியாது. ஆனால் நம்மளுடைய நைட்டு பார்த்திங்கன்னா இதை பீஸை தாண்டி குதிச்சு போகும். அதுதான் இதோடைய பெஸ்ட்டு வேல்யூ, பெஸ்ட்டு பவர்னு சொல்லணும்.
இங்கேருந்து இது குதிச்சு போகலாம். நம்ம இதே ஆப்போனண்ட் பீஸையுமே தாண்டி போக முடியும். இங்கே பான் இருக்குது அப்படின்னா இந்த பானை தாண்டி நம்மளால் குதிச்சு போக முடியும். ஆனால் இதுவே நம்மளால் வேறு பீஸை வச்சு நம்ம இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இது இருக்குன்னா இது நம்ம வெட்டினா மட்டும்தான் நம்மளால் போக முடியுமே தவிர நம்ம தாண்டியெல்லாம் போக முடியாது. நம்ம பீஸையே நம்மளால் தாண்ட முடியாது. ஆனால் இந்த நைட்டுக்கு மட்டும்தான் ஒரு பீஸையே தாண்டி போய் வெட்டுற அளவுக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 4 பீஸ் பற்றி பார்த்துருக்கோம். பானு, நைட்டு, பிஷப்பு, ரூக்கு அதை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீதி நம்மளுக்கு குயினு, கிங் இருக்குது. அதோட பவர்ஸ் எல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். அது எப்படி மூவ் பண்ணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.